இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு போக்கோ யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்காக வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போக்கோ யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் ஒரு பெரிய இஷ்யூ பற்றி நான் சொல்ல போகிறேன். 17 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு போக்கோ மொபைல் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இது. இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் 20,000 செக்மெண்ட்டில். போக்கோ X2 யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் போக்கோ X2 வச்சுருக்கீங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் அந்த ஃபோனை தூக்கி போட போகிறீங்கிறதையும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் போக்கோ பிராண்ட் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனை தூக்கி போட வேண்டிய நிலமை வரும். கூடிய சீக்கிரம் வந்திருக்கலாம். நிறைய பேர் தூக்கி போட்டுருக்கலாம். இல்லை இனிமேல் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தூக்கி போடலாம். நீங்களாக தூக்கி போட்டாலும் சரி, இல்லை ஆட்டோமேட்டிக்காக தூக்கி போடுற நிலமை வரும் கண்டிப்பாக. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கிளியராக இந்த வீடியோ பாருங்கள். இது தாங்க கண்டென்ட்டை. என்ன கண்டென்ட் அப்படின்னா, உங்களுக்கு அப்டேட் வந்திருக்கா, தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிடாதீங்க. அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனை தூக்கி போட வேண்டிய நிலமை அப்போ தான் வரும். அப்டேட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ரொம்ப லக்கி. எப்படின்னா ஒரு 5 மாதம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 12 மாதம் வாரண்ட்டி, 5 மாதம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரொம்ப லக்கி. ஸோ 5 மாதம் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு யாராவது எக்ஸ்ட்ரா வந்துருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை மாதம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட மொபைலில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும்னா, கேமராவில் ஒரு பிரச்சனை வரும். ஸ்டில் காண்ட் கனெக்ட் டு த கேமரா, ப்ளீஸ் ரீஸ்டார்ட் யுவர் மொபைல் அப்படிங்கிறது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இந்த மெசேஜ் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். அப்படி வந்துருந்துச்சுன்னா நீங்கள் அந்த உங்களோட ஃபோனை தூக்கி போட வேண்டிய நிலைமையில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் அந்த மெசேஜ் வந்துச்சு. ரெண்டாவது ஸ்டேஜை நான் சொல்ல போகிறேன். ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஃப்ளாஷ் லைட் வந்து அடிக்கடி ஆஃப் ஆகிடும். ஃப்ளாஷ் லைட்டில் வந்து என்ன வரும்னா, நாட் அவைலபிள் அப்படின்னு வரும். சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோன்னா அதுவும் சரியாயிடும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, சரி ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் என்னென்னா, உங்களோட சிம் ஸ்லாட்டு ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு அடியாகும். அடியானவங்க என்ன நினைப்பீங்க, சரி ரெண்டாவது ஸ்லாட் கொடுத்துருக்கானே அதில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ரெண்டாவது ஸ்லாட்டில் போட்டு யூஸ் பண்ணும்போது அதுவும் அடியாகும். அதுவும் அடியானோன்னு என்ன பண்ணுவோம், சர்வீஸ் சென்டருக்கு தூக்கிட்டு போவோம். அங்கே போனால் அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த ஃபோன் வந்து வாரண்டி முடிஞ்சுது, இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு மேலே என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம கேட்போம், நான் வந்து ஃபோனை கீழே போட்டு உடச்சிருந்தேன்னா என் மனசு அறியிருங்க. ஆனால் நான் வந்து நீங்கள் கொடுத்த சாஃப்ட்வேர், உங்களோட சாஃப்ட்வேர் தான் நான் அப்டேட் பண்ணேன். உங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. ஸோ இதுக்கு எப்படி நான் பே பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்டால் என்ன சொல்லுவான்னா, நீங்கள் ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ வந்து நாங்கள் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரே வார்த்தையாக. இல்லை என்னால் பண்ண முடியாது, நீங்கள் ஃப்ரீயாக பண்ணி தான் ஆகணுன்ட்டு சொன்னோன்னா கம்பெனியில் பேசுங்கன்னு ஒரே வார்த்தையாக முடிச்சிடுவாங்க சர்வீஸ் சென்டரில். சரி கம்பெனியில் பேசலாமேன்ட்டு கம்பெனி கால் பண்ணால் கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனால் ஒரு வருஷம் தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார், நீங்கள் எதுனாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் விட மாட்டீங்க. நான் சண்டை போட்டு பார்த்துட்டேன். நானும் எத்தனையோ வாட்டி சண்டை போட்டு பார்த்துட்டேன். என்னென்னா, உங்களோட சாஃப்ட்வேர் தான் அப்டேட் பண்ணேன், நான் கீழே போட்டு உடச்சிருந்தா கூட மனசாரி இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்னால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் தான் சார் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா அது வந்து கம்பெனி எதுவுமே பண்ண முடியாது சார் அப்படின்னாங்க. அவனை ஒரு விஷயம் சொன்னேன், பால் பிரெட் அதுக்கெலாம் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருங்க, இந்த டேட் வரைக்கும் தான் அது இருக்காகும், அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆன்ட்டு ஒரு டேட் கொடுங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபோன் வந்து வேலை செய்ய தூக்கி போட்டுங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. அதையும் பார்த்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தூக்கி போடுற மாதிரி யாராவது யூசர் இருந்தாங்கன்னா அவங்க வாங்கிக்கட்டும், இதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஸோ ஏன் சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்களும் தூக்கி போகிற மாதிரி தான் வரும். சரி ஏன்னா இதை விட விரும்பலை. ஸோ அதுக்காக என்ன பண்ணேன்னா, கன்சூமரில் கேஸ் போடலாம் அப்படிங்கிறக்காண்டி, கன்சூமர் கேஸ் போடுறதுக்காண்டி போய் வக்கீலை பார்த்து பேசணும். அப்போ பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாமே செக் பண்ணும்போது அவங்களோட அட்ரஸ் எதுவுமே கொடுக்கல. போக்கோவோட அட்ரஸ் நீங்கள் எங்கேயாவது சர்ச் பண்ணி பாருங்கள், கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து நான் என்ன பண்ணேன்னா, கஸ்டமர் கேரில் கால் பண்ணி எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். கஸ்டமர்கிட்ட அதாவது மேனுஃபேக்சரிங் அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஏன் எதுக்குன்னு கேள்வி தான் கேட்டாங்களே தவிர, இல்லை சார் சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்ல மாட்டாங்க. மேனுஃபேக்சரிங் அட்ரஸ் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, அதை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. போக்கோவோட அஃபிஷியல் சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அது கிடைக்காது. ஸோ போக்கோவுக்கு இங்கே வந்து அட்ரஸே கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் உங்களால் கேட்கவே முடியாது. அதனால் போக்கோ வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போக்கோ வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற காசு வந்து வேஸ்ட்டு தான். 20,000 கொடுத்து போக்கோ வாங்கினீங்கன்னா தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் சப்போஸ் வந்து உங்களோட போர்டை மாற்றினீங்கனாலும் அந்த போர்டும் திரும்ப 3 மாதத்தில் வந்து அடியாயிடும். ஏன்னா அதுவும் போக்கோ X2 போர்டு தான். போக்கோ X2 வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ப்ரொடக்ஷனே. ஸோ நீங்கள் அந்த போர்டு மாற்றினீங்கனாலும் அதே போர்டில் இதே இஷ்யூ சேம் வரும். ஏன்னா எல்லா மதர் போர்ட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் போக்கோ X2 வச்சுருந்தீங்கன்னா தூக்கி போடுறது பெஸ்ட்டு. அதே மாதிரி யாரெல்லாம் போக்கோ யூஸராக இருக்கீங்களோ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, கஸ்டமருக்கு கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் வந்து கேட்டு பாருங்கள். யாருமே சொல்ல மாட்டாங்க. இது உண்மையாக இருந்தால் இதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் ப்ரோ சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.